श्रीमूर्तावं सशोभं दशमुखमदनं श्रीकरावं सचापं वन्देरन्तं सरागं शिवकरमभिरामं பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே இந்த பகவானுடைய திருக்கோயிலில் இன்றைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரம் தொடங்கி பட்டாபிஷேக வைபவம் வரைக்கும் ஒரே நாளில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. ராமாயணம் 9 நாள் சொல்லுவான். 9 நாளே சொல்கிறதுக்கு போகாது, நிறையா விஷயங்களை சுருக்கிட்டு தான் போவான். அதை ஒரே நாளில் சொல்லணுன்ற ஒரு பெரிய படியை எங்களுக்கு பகவான் கொடுத்துருக்கான். ராமாயணம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொரு கவிகளும் பகவானை ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சிருக்கான். அவள் எந்தெந்த இடத்த எப்படி இப்படி அனுபவித்திருக்காள்னு அதை தொட்டுட்டு போக போகிறோம். மூல காவியமான வால்மீகியுடைய ராமாயணம் இருந்தாலும் அதை தொடர்ந்து கம்பன், தியாகராஜர், அருணாச்சல கவிராயர், தூத்துக்காடு மகாகவின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த நமக்கு அப்படி அழகாக எடுத்து காட்டக்கூடிய வைபவம் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மகான்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்தினர் முதல்ல நமக்கு பேசின லக்ஷ்மண அகடி அவர்களுக்கும் பெரியவருக்கும் நம்முடைய பீமா ரெட்டிகாரு அவர்களுக்கும் இந்த கோவில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இதுக்கு ரொம்ப சிரத்தையோடு பாருங்க. பின்னாடி எல்லாத்தையும் சொல்கிறோம், உபன்யாசம் இதுக்காக சிரத்தையாக பாடுபட்டவாளுக்கு எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஜெகநாதனுடைய புகழ் பேரும் பண்ணுவோம். உலகத்தில் பகவான் எத்தனையோ அவதாரங்களை பண்ணியிருந்தாலும் 2 அவதாரம் சுகுதி ஜனதிஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் சொன்ன பிரகாரம் ராமகிருஷ்ண அவதாரம் விசேஷமான அவதாரம். தர்மத்துக்காக சக்கரவர்த்தி திருமகனாகவும் சத்தியத்துக்காக பகவான் கண்ணனாகவும் அவதாரத்தை பண்ணினான். ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லை, 2 தெய்வமும் ஒரே தெய்வம்தான். அப்படி உலகத்திலே ரொம்ப விசேஷமான அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணணும் தீர்மானத்தை பண்ணுறான். இந்த காவியமானது உலகத்துக்கு கிடைக்கணும் பகவானுடைய சங்கல்பம். ரத்னாகரன் சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் வரவா போறவா எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் சப்தரிஷிகள் அந்த பக்கமாக வந்தா அவளை துன்புறுத்தினான். அவள்கிட்ட என்ன இருக்கும், மகான்கள் கையில் என்ன இருக்கும், மான்கோல் இருக்கும், மடிசிங்கி இருக்கும், நீபூட்டி இருக்கும். செல்வத்தை ஏன் கொண்டு வரலன்னு அவளை துன்புறுத்தினவன்னு அவள் சொன்னால் பாதி உனக்கு செல்வம் தானே வேணும்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னால் ஏகப்பட்ட தங்கமும் ரத்தமும் அப்படி குவியலாக வந்தது. அதை எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொஞ்சம் ஞானம் வந்தது. அவன் சொன்னான் இதை எடுத்துப்பேன், ஆனால் இது போக போக குறைஞ்சிடும். அதனால் எனக்கு இதுக்கு பதிலாக ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்போம், வேணும் கழிச்சு நான் வர வச்சுக்கிறேன். அவர்கள் சொன்னால் பாவி எப்பேற்பட்ட மந்திரமாக இருந்தாலும் நீ செஞ்ச பாவத்தினால அது உனக்கு பலனை தராது. நீ எதற்காக பாவம் செஞ்சையோ அந்த பாவத்தை விட்டுட்டு வா, உனக்கு அனுகிரகத்தை பண்ணுறேன்னா நேராக அப்பாட்ட ஓடினா, அப்பா உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவு பாவங்களை பண்ணினா கொஞ்சம் வாங்கிக்கணும். அப்பாக்காரன் சிரித்து அவனை பெற்றதே பெரிய பாவம், உன் பாவத்தை நான் ஆக முடியாது. அம்மாட்ட போனால் அம்மா சொன்னால் உன பெற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த பாவத்துக்கு மேலே இது உண்டா. இப்படி எல்லாரும் அவனை நிராகரிக்க கடைசியில் அவன் உணர்ந்து கொண்டான். உலகத்தில் இருக்கிறவாள்லாம் சாஸ்வதம் இல்லை, இவர்கள் நம்மள்கிட்ட சொத்து இருக்கிற வரைக்கும் வருவா, கஷ்டம் வந்தால் விரைவிடுவாளேன்னு சப்தரிஷிகளுக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணினா பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் மன்னிக்கணும். அப்போ அவர்கள் அனுபவத்தை பண்ணினான். அங்கே ஒரு மரத்தை காமிச்சு இது என்ன மரம்னு கேட்டு, அது மராமரம். அதையே திருப்பி சொல்லுடான்னு சொல்ல மராம தாரக நாமத்தை தலைகீழா அவனுக்கு உபதேசத்தை பண்ணினான். பல வருஷ காலங்கள் இந்த தாரக நாமத்தை அவன் சொல்ல அவன் மேலே புத்து வளர்ந்து அதில் பாம்பு தேடு விஷ ஜந்துக்கள்லாம் வசிக்கிற நிலைமை. பல வருஷம் கழித்து அந்த சப்தரிஷிகள் அந்த வழியாக வந்தவ பார்த்தா ஒரு புத்துலேருந்து ராமநாமம் கேட்கறதுன்னு வருண பகவானை வரவழித்து அந்த புத்தை அழித்து
உள்ள பார்த்தா வால்மீகின்ற மகரிஷியா அவன் காட்சி இருப்பான். வால்மீகம்னா புத்துன்னு பேர். புத்துலேருந்து வந்தால் அவனுக்கு வால்மீகின்னு பேரை வச்சான். அந்த வால்மீகி மகரிஷியானவன் ராமனுடைய சரித்திரத்தை எழுதணும்னு பகவான் தீர்மானத்தை பண்றான். வால்மீகியை நாரதர் தரிசனம் பண்றார். அப்ப நாரதத்தை கேட்கிறார் வால்மீகி, சுவாமி ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நீங்க தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம்? தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வீவம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் கோன் அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீர்யவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோவிதः வித்வான் கர்த்தः சமர்த்தश्च கஸ்சைஹ பிரியதர்ஷனः அத்பவான் மோதித க்ரோதோ யுதிமான் கோமசூயகः கஸ்ய வித்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ச சம்யுகே. 16 விதமான கல்யாண குணங்களை எடுத்து பேசுறார் வால்மீகி. அஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த உலகத்துல குணவான், குணத்தில் சிறந்தவன் யார்? வீரியவான், தர்மத்தில் சிறந்தவன் யார்? கிருதஜ்ஞன், நன்றி உள்ளவன் யாரு? 16 விதமான கல்யாண குணங்களை அப்படி பேசுறார். அவ 15 கல்யாண குணங்களை பேசக்கூடிய காலத்தில் நாரதர் இதற்கெல்லாம் உகந்தவன் பிரபு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் தீர்மானத்தை பண்ணினார். ஆனா 16வது கல்யாண குணமாக வால்மீகி ஒன்று சொல்றார். கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ச சம்யுகே. எந்த பரம புருஷனை பார்த்து யுத்த பூமியில் தேவர்களும் பயப்படுவார்களோ அந்த பிரபுவை எனக்கு காட்டி கொடுக்கணும். அப்ப நாரதர் யோசிக்கிறார், பகவானை பார்த்து அசுரர்கள் தான் பயப்படணும், தேவர்கள் ஏன் பயப்படணும் யோசித்தவருக்கு தேவர்களும் பயப்பட்டது ஞாபகத்துக்கு வந்து. பகவான் பிரபு ராமனுக்கு நம்ம எந்த பாவத்தை பண்ணினாலும் மன்னிக்கக்கூடிய தயாள குணத்தை கொண்டவன். ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மாத்திரம் பகவான் தண்டனையை கொடுத்துருவான். என்ன பாவம்? மாற்றான் மனைவிக்கு யார் ஒருவன் ஆசைப்படுகின்றானோ அவனுக்கு பகவான் மரண தண்டனையை கொடுத்துருவான். இந்த உலகத்துல மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டவர்கள் 3 பேர். ஒன்று இந்திரன், 2வது வாலி, 3வது ராவணன். இவா 3 பேரும் மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டவன். பகவான் வாலிய சம்ஹாரம் பண்ண போறான். பகவான் முதல்ல அகலிக்கு சாப விமோசனம் பண்றான் பின்னாடி. அப்ப அகலிக்கு சாப விமோசனம் கொடுத்து சுவாமி கேட்கிற பக்கத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரரை பார்த்து, இந்த பெண் யார்? மாயிரு விசும்பு கங்கை மண்மிசை இழித்தோன் மைந்தான்னு அப்படி ஆரம்பித்து விஸ்வாமித்திரர் அகலியுடைய சரித்திரங்களை சொல்லி இந்திரன் வந்தான போது பகவான் ரொம்ப கோபப்பட்டான். தேவேந்திரனா இருந்து இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டாரேன்னு சுவாமி கோபப்பட்டான். ஆனா அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல தேவேந்திரனுக்கு. வாலிய சம்ஹாரம் பண்ணார் சுவாமி. அப்ப சுவாமிக்கு அந்த வாலிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அப்ப வாலி எவ்வளவோ வார்த்தைகளை பேசலாம். இன்னைக்கு ராமாயணம் பேசுறவா நம்ம சாமர்த்தியத்தை வச்சுட்டு இதெல்லாம் விமர்சனம் பண்றோம். பகவான் செஞ்சது சரியா தப்பான்? பகவானுடைய சரித்திரத்தை விமர்சனம் பண்றதுக்கு மனுஷாலான நமக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. பகவான் தர்மத்தை தவிர வேற எங்கேயும் அப்படி இப்படி நகர்ந்ததே கிடையாது. அவன் செஞ்சது எல்லாமே தர்மம் தான். வால்மீகி தண்டனை கொடுக்கறது சுவாமி கடைசியில் சொல்றார். வாலிக்கு தண்டனை கொடுக்கறது சுவாமி சொல்றார் கடைசியில. வாலி ஏன் உன்னை சம்ஹாரம் பண்ணினேன்? சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டேன்ற காரணமா கிடையாது. இந்த சுக்ரீவனோடு நான் உறவை கொண்டாடிதான் என் மனைவியை அடையணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நான் இங்கேருந்து ஒரு அம்பு போட்டேன்னா ராவணன் என் காலில் வந்து விழுவான். இருந்தாலும் ஏன் உனக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் தெரியுமா? நீ எந்த பாவத்தை பண்ணி இருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா உன் தம்பி சுக்ரீவனுடைய மனைவி ருமையை நீ துராதந்தம் பண்ணினாயின்னு கேள்விப்பட்டேன்டா. சகோதரனுடைய மனைவியானவள் உன் பெண்ணுக்கு சமானம்.
அவருக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தால் உனக்கு மரண தண்டனையை கொடுப்பேன் பகவான் என்று தீர்ப்பு சொன்னான். அடுத்து பகவான் ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அந்த அம்பை அப்படி எடுத்தாள். அப்போ தேவேந்திரன் மனசில் யோசித்தான், இந்த பாவத்தை 3 பேர் பண்ணியிருக்கா, பகவான் வாலிக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இப்போ ராவணனுக்கு தண்டனை கொடுக்க போகிறார், நாம் ஒத்தந்தான் பாக்கி, நமக்கும் தண்டனை கொடுத்துருவாரோன்னு பயந்து அந்த யுத்த பூமியில் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி தன் தேரை கொண்டு வந்து நிறுத்தி மாதலின்ற தன் தேர்ப்பாகிற அந்த விட்டான அந்த யுத்த பூமியில் பகவானை பார்த்து தேவேந்திரனும் பயப்பட்டதால் கஷ்யபிப்யதி தேவாச்ச ஜாதரோஷ சம்யுகேன்னு வால்மீகியானவர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு ராமாயணத்தை எழுதணும் தீர்மானத்தை பண்ணினார். அப்போ நாரதர் சொல்கிறார், உலகத்தில் ராமனை மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாதுடா, கருணை கடல் விளைந்த நன்னீரை முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. ராமனுடைய அழகு எப்பேற்பட்டது, கருணை கடல் விளைந்த நன்னீரை முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. காந்தியும் உறுதியும் புத்தியும் நீதியும் கலந்தே உருக்கொண்ட கருணையாம் வடிவு. இந்த கிழக்கான சூரியன் மேற்கே உதித்தாலும் வழக்கேதும் இல்லாத மாதான பேச்சு. வானமும் மண்ணும் வியந்தே படிந்தாக ஞானமும் சீலமும் ரகுராமன் மூச்சு. கோதண்ட மணியோசை கேட்கப்படாதென்று மூதண்டம் எங்கிலும் உரை வைத்த செம்மல். காக்கை ஒரு கண்ணும் கபந்தனின் மெய்யும் சூர்பனகை மூக்கும் தொலைவித்த கையன். கேட்காத மூர்கனும் ராமனின் கதை கேட்டால் மீட்காத தவத்தையெல்லாம் மீட்டிடும் ஐயன். அன்றே அலர்ந்திட்ட தாமரை பூ போன்ற அழகான கால்கள், அதற்கேற்ற கைகள். குட்டிலை செந்திய முத்தினை வரிசைக்கு கூட்டி கிடக்கின்ற கால் நக கூட்டம். முத்தோ பவழமோ மாணிக்க வைரமோ மூடி கிடக்கின்ற முழந்தாள் பிணைச்சல். அதில் ஒற்றை முனை சுற்றி கட்டு ஜரிகை வரை கட்டு பொன்னாடை. அண்டத்தை மூடி அத்தனையும் கொண்டது இதா என்னும் பொப்பூழின் சுற்றம். இந்த விஸ்தார மார்பிலே விளையாடும் பூநூல். முப்புரி நூலுக்கு போட்டி போட்டார் போல் தப்பில்லா தூணிக்கு தாம பிணைச்சல். கோதண்டம் தொட்டதோ குறிசுரன் தொட்டதோ தீதண்ட மஞ்சுமாம் தீரமாம் கைகள். இந்த மோவாய்க்கு மேலாக மண்ணை அசைத்தாலும் பாவெல்ல முடியாத பக்குவத்தழகு. ஒத்த பொருள் தேடி உலகெல்லாம் அலைவானேன். தத்தள கன்னம் தளதள நாசி தொடுவலை புருவம் தூமலர் கண்கள். மட்டுக்கடங்காத வரியழி கற்றை கட்டுக்கடங்காத கார் மேக கூந்தல். ஸ்ரீராமச்சந்திரன் சீதா மணாளன் தேடார்ந்த பண்பன் திருவார்ந்த தெய்வம். ஆஜானு பாபு அரவிந்த நேத்திரன் காசாபு மேலி கருணா சமுத்திரன். வேதாந்தியவத்தியன் விஜிவந்தியசீலன் பாலராம சந்திரன் பாக்கியத்தின் இந்திரன். சத்துவ குணாநிதி தத்துவன் தயாநிதி தன்னடக்க உள்ளவன். தாட்டியத்தில் வல்லவன் ராமனுடைய பெருமையை எடுத்துச் சொன்னார். அந்த வால்மீகியானவன் ராமனுடைய அவதாரத்தை எழுதணும் தீர்மானத்தை பண்ணினார். அப்படி கலைக்கோட்டு முடியும்னு சொல்லக்கூடிய ரிஷிய சிங்கரை வச்சு ஒரு பெரிய யாகத்தை பண்ணி அந்த யாகத்தில் ஒரு பெரிய பூதமானது வந்து ரொம்ப கோரமான கருப்பான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு சிவந்த நாக்குடன் ஆபரணங்களை அணிந்து கொண்டு அந்த பூதமானது வந்து ஒரு பாயசத்தை கொடுக்க, அந்த பாயசத்தை தசரதனானன் வாங்கி தன்னுடைய 3 பத்திரிகைகளுக்கும் கொடுத்தான். அவளுக்கு சித்திர மாசத்தில் அந்த நவமி திதியிலே பகவானுடைய ராமனுடைய அவதாரமானது ஆச்சு. நக்ஷத்ரே அதிதி தைவத்யே ஸ்வஜ்ஜ சம்ஸ்தேஷு பஞ்சசு கிருதேஷு கர்க்கடே நக்னே த்வப்பதாயி குணாசவே ரோத்யமானே ஜகன்னாதம் சத்வதாக நமஸ்கிருதம். நவமி திதியில பகவான் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரத்தை பண்ணினான். ராமனுடைய அவதாரம் எப்பொழுது செய்யணும் தீர்மானம் பண்ணணும். அப்பவே கிருஷ்ணாவதாரத்துக்கும் பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான்னு மகான்கள் சொல்லுவார். தசரதனானவன் குழந்தை இல்லைன்ற காலத்தை தனியா நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணான். புத்திராத்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதஹ. புத்திராத்தம் தப்யமானஸ்ய ந ஆசீத் வம்சகரசுதஹ. வம்சத்தை விளங்க வைக்க வேண்டிய ஒரு குழந்தை இல்லையேன்னு அவன் ஏங்கினான். அப்போ பிரணவத்திலேருந்து அவனுக்கு ஒரு பதில் வந்து, தசரதா நீ கேட்குற மாதிரி குழந்தை இப்போ கிடையாது. அத்யோகம் தசரத புத்திரஹா புனகா வசுதேவசியேன்னு சப்தம் வந்து. இவன் என்ன கேட்டான், வம்சகர சுதஹா, வம்சத்தை விளங்க வைக்க வேண்டிய குழந்தைனா. ஆனால் பிரணவம் அதை எப்படி எடுத்தது, வம்சம் வம்சம்னா குலம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் மூங்கிலுக்கு வம்சம்னு பேர். வம்சகர சுதகா, மூங்கிலை கையிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தை. மூங்கில்னா என்னது, புல்லாங்குழ கையில் வைத்திருக்கிற குழந்தைய அவன் கேட்குறானோ நினச்சி
அத்யோகம் தசரத புத்திரா, நான் இப்போ தசரதனுக்கு பிள்ளையா பிறக்க போறேன். நீ கேட்கறது மாதிரி புனகா வசுதேவசிய, மீண்டும் வசுதேவனுக்கு பிறக்க போறேன்னு. புனகா வசுதேவசிய புனகா வசுதேவசியன்றது புனர்வசூன்ற நட்சத்திரத்தில் பகவான் ராமனுடைய அவதாரமாச்சு. பகவான் பார்த்தா அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார்னால கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய காலத்தில் தசரதனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் எடுத்துட்டு பகவான் அவதாரத்தை பண்ணினான். ராமாவதாரத்துடைய தொடர்ச்சி தான் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் தாடகையா வந்தவள் கிருஷ்ணாவதாரத்தில் பூதனையா வர. ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனா வந்தவன் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனா வர. ராமாவதாரத்தில் சபரியா வந்தவன் கிருஷ்ணாவதாரத்தில் பழவியாபாரியா வர. ராமாவதாரத்தில் வந்து ஆஞ்சநேயனானவன் கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனுடைய கொடியில போய் உட்காந்து. இப்படி ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமையை பார்க்க முடியும். அப்படி பகவான் ராமனுடைய அவதாரம் சகோதரனுடைய அவதாரமாக அந்த குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் வால்மீகியானவன் ராமன் பிறந்தானோன்னு விஸ்வாமித்திரன் வந்துட்டாங்க. பாலலீலையை ராமனுக்கு சொல்லலை, ஆனால் தியாகராஜர் சொல்ற பகவான் அப்படி வச்சு குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கௌசலையானவள் வளர்ப்பலாம். எப்படி பண்ணுவாள்? சுவாமிக்கு ஸ்நானத்தை பண்ணி வைப்பலாம். நீட்டிய கால்களில் குப்புற போட்டு நெஞ்சார கைக்கொள்ள தைலம் எடுத்து தாட்டியா ஸ்ரீராமன் தலையில் சலார் பிலார் என்று அடித்து தேப்பலாம். அப்போ பகவான் கத்துவான், ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், அதுபோல இந்த கௌசலை அம்மாவுக்கு ஒரு காலம். என் காலிலே சித்த வித்யாதர கிண்ணற கிங்குருஷர்கள் தண்டனிட்டு கிடக்க நான் இந்த தாயார் கால கடக்கணமே பகவான் பேசுவான். ஆரை இருந்தங்கே நீராட்டி வைப்பாள், அப்போதைக்கப்போது தலத்துவட்டி வைப்பாள். ஈரமும் போக சாம்பிராணி காட்டி எழிலான தாழம்பூ மகரந்தங்கொட்டி. ஒரு குழந்தை பிறந்தா நம்ம எவ்வளோ பவுடர் வாங்குறோம், பிரிக்லி பவுடர், ஃபேஸ் பவுடர், என்னென்ன. ராமருக்கு என்னத்தை போட்டால் ஆகும்? அந்த தாழம்புக்குள்ள ஒரு மகரந்த பயிர்வாள், தட்டினா மிருதுவான வஸ்து கிடைக்கும். அதை எடுத்து பவுடர் மாதிரி போடுவாள். நீட்டிய கால்களில் குப்புற போட்டு நெஞ்சார கைக்கொள்ள தைலம் எடுத்து தாட்டியாய் ஸ்ரீராமன் தலையில் சலார் பிலார் என்று அடித்து தேப்பலாம். அவன் தலைமையில தடவிக்க சம்பைக்கு தைலம், தாமரை கண்ணுக்கு காளாஞ்சி மையி, சிலபோல உடம்புக்கு சிறிதான சட்டை, சிறிதான சட்டைக்கும் ஜெரிகைப்பூ வேலைன்னு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி பார்ப்பாள். அந்த யசோதை அந்த கௌசலையானவள் தன் மடியில் வச்சுட்டு அப்படி சன்னியபானம் பால் கொடுத்து நிற்பலாம். அப்போ அரண்மனையில் இருக்கக்கூடிய தசரதனானவன் ராமனை பார்க்கணும்னு ஓடி வருவனான். அப்படி அந்த தசரதன் வரக்கூடியதை பார்த்தோன்னே அந்த கௌசலைக்கு எழுந்துக்கணும். கணவன் வந்தால் எழுந்துக்கணும்னு ஒரு தர்மத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக அவர் வந்துட்டு போகிறச்செல்லாம் எழுந்துக்கணும்னு சொல்கிறேன். வெளியே வந்தார்னா எழுந்துக்கிறது மாதிரி ஒரு பாவனையாவது இருக்கணும் இன்னைக்கு. அப்படி அந்த தசரதன் வரதை பார்த்தால் கௌசலை எழுந்துக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பகவான் விட மாட்டேன்றான். கழுத்தை இருக்க பிடிச்சிட்டு ஸ்ரீராம ஸ்ரீராம ராராயணி தசரத ஸ்ரீராம ராராயணி கபமேரி தடுத்து அந்த தசரதன் ரெண்டு கையை நீட்டிட்டு வாடா வாடா வாடான்னு கூப்பிடுவான். ஆனால் பகவான் போவானா? போக மாட்டான். அம்மா கழுத்தை இருக்க கட்டிட்டு என்னமோ காதில் பேசுவான். என்ன பேசுவான்னு அன்றைக்கி கௌசலைக்கு தெரியல. பகவான் என்ன பேசியிருப்பான்? அம்மா இந்த அப்பா வாடா வாடான்மா, நான் போக மாட்டேம்மா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சித்தையுடைய வாக்கை கேட்டு என்னை போடா போடான்னு சொல்ல போகிறார். ஆகவே நான் போக மாட்டேன். தடுக்கு தாயாவுடைய கழுத்தை இருக்க கட்டிட்டு புத்தகம் கொடுப்பானா? பகவான் பசங்களோட குழந்தைகளோட விளையாட போவான். ஆனால் யாரும் சுவாமியை விளையாட்டு சேர்த்துக்க மாட்டாங்க.
சுவாமி வந்து அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இந்த குழந்தைகளை நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ குழந்தைகளை கூப்பிட்டு கேட்போம், கௌசலை ஏன்டா அந்த குழந்தையை சேர்த்துக்கேன்? அம்மா கண்ணை பொத்தி விளையாடலாம் நாங்கள் தீர்மானம் பண்ணினோம். ஆனால் இந்த உன்னுடைய பகவானுடைய கண்கள் வாத்சல்யத்தையும் தேரிச்சு வந்த கண்கள், பெரிய கண்ணாக இருக்குமா, எங்கள் கையால் அதை பொத்த முடியல, அதனால் இந்த விளையாட்டுக்கு அவன் லாய்க்குதுன்னு தீர்மானம் பண்ண. சரி ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாமே, அதுக்காவது சேர்த்து போடா. இவன் எங்கே ஒளிஞ்சுட்டாலும் இவன் காட்டி இவனை காட்டி கொடுத்துடுறதுமா, அந்த விளையாட்டுக்கு அவனை சேர்த்துக்க முடியும். இப்படி பகவான் நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளரக்கூடிய நேரம் சராஜ்யோ தர்சனாகாங்ஷி வாராயச்சானுவாசக சீக்கிரமாத்யாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதிநந்தனம். விஸ்வாமித்ரனானவன் அப்படி வரான் அந்த அரண்மனை. க்ஷிதிமானியான இந்த உலகத்தை பூலோகத்தில் 4 பேருக்கு இந்த பூமி தேவியானவள் மரியாதை பண்ணுவணும். ஒன்று சுகபிரம்மன், 2வது துர்வாசன், 3 வியாசன், 4வது விஸ்வாமித்திரன். இவா 4 பேருக்கு இந்த பூமி மரியாதை பண்ணும். எப்படி பண்ணுவது? விஸ்வாமித்திரோ துர்வாசனோ அப்படி வராருன்னா வரத்துக்கு முன்னாடி சின்ன காற்று அடித்து அந்த குப்பையெல்லாம் ஓரம் தள்ளும். அப்புறம் அவர் வரக்கூடிய காலத்தில் ஒரு சின்ன மழை பெஞ்சு அந்த பூமியை சுத்தம் பண்ணும். அவள் வரக்கூடிய நேரத்தில் வளர்ந்துருக்கிற மரங்கள் அப்படி வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். சிதிமான்யானி அந்த வாசலில் இருக்கக்கூடிய காவல்காரன், தசரதனுடைய அரண்மனை காவல்காரன் பார்க்குறான், மரங்கள் வளைஞ்சு எழுந்துக்கிறத பார்த்தான், யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்போ விஸ்வாமித்திரன் சிரிக்கிறான். சராஜ்யோ தர்சனாகாங்ஷி பாராயக்ஷானுவாசக சீக்கிரமாத்யாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதிநந்தனம். காதி சக்கரத்துடைய பிள்ளை வந்திருக்க, உள்ள போய் சொல்லுடான்னா உள்ள போய் அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தத்துவார்த்தமாக நிறைய இருக்கு, நேரம் இல்லை. உள்ள போய் விஷயத்தை சொல்றான். அப்போ தசரதனானவன் எப்படி தேவேந்திரன் முருகப்பெருமானை அழைப்பானோ அது மாதிரி அவனுக்கு சுவாகத்தை சொல்லி அவர் ஒரு பெரிய ஆசனத்தை காமிச்சா. விஸ்வாமித்திரன் அப்படி உட்கார்ந்தார். மகான்கள் எப்பொழுதுமே நம்ம பாத்துக்கு வந்தோம்னா நாம போய் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு டக்குன்னு கேட்கக்கூடாது. அவ எந்த பேசுற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஆனால் தசரதனுக்கும் அவசரம். அப்படி நமஸ்காரத்தை பண்ணா விஸ்வாமித்திரனை பார்த்து அடுத்த க்ஷணம் கேட்டான். பலதலம் கண்ட பேரும் பக்குவ ஞானத்தூரும் கலையினால் வந்த பண்பும் கருணையாதி செய்து தந்தாய் அழகிலா தவம் உய்த்த அண்ணலே என்னாலே பரனெதும் உண்டோ ஆரின் பக்குவம் சொல்லி. மகாதேவியோட பாடல். அப்படி என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டான். விஸ்வாமித்திரன் சிரிச்சுட்டான். எப்படி கேட்கறதுன்னு நினைச்சுட்டு நீயே இப்படி அக்ஷதையை போட்டுட்டா. தசரதா வேற ஒன்று, நான் ஒரு யாகத்தை பண்ண போறேன், அதை மாரீச்சன் சுபாவும் 2 பாவிகள் அப்படி தடுக்கிறதுக்காக வரப்போறான். ஆகவே உன்னுடைய பிள்ளையை தூக்கி வாரி கொண்டு தசரதனுக்கு எங்காவது 2 பிசாசு வருது சார், அதனால உங்க பிள்ளையை கொடுங்கோனா அதுக்கு சமைச்சு போடுறது கேட்கறானா, எதுவும் கேட்கறான். ராமன் சின்ன குழந்தையாச்சே, இவன் என்ன கேட்கறான் தெரியும். உங்களுடைய பிள்ளையை நான் எந்த பிள்ளையை கேட்க போறான் அப்படி யோசிக்கக்கூடிய நேரத்தில் விஸ்வாமித்திரருக்கு மனசுல தெரியுது. ஏன் அசட்டு தசரதா, ராமன் உன்னுடைய சாதாரண பிள்ளையை நினைக்காதரா. ராமன் சத்திய பராக்கிரமம், அவனுடைய பராக்கிரமம் எனக்குத்தான் தெரியும்னு ராமுடைய அழகை அப்படி முன்னா வர்ணித்தார். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாருமர்க செய்தி. காகபக்ஷதரம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சிதம்பர க்ஷேத்திரத்தில் இருக்கிற தீட்சதர்லாம் பக்கவாட்டில் குடிமை வச்சுட்டு இருப்பான். அதுக்கு காகபக்ஷதரம் இருக்கு. அப்படி பகவானுக்கு பக்கவாட்டு குடுமியம். அப்படி ராமனுடைய அழகை அப்படி அடுத்து சொன்னார். அப்போ தசரதன் மனசில் யோசிக்கலாம், இன்னும் ராமனை இந்த விஸ்வாமித்திரன் பார்க்கல, ஆனால் ராமனுடைய அழகை இப்படி சொல்கிறாரே, எப்படி சொல்கிறாரு பகவானுடைய சங்கல்பம். அது ஒரு சமயம் வைகுண்ட ஏகாதசி தினம் இந்திராதி தேவர்கள், சந்திராதி மூவர், அத்தி மைத்ரேயர், துர்வாசர் எல்லாரும் பகவானை தரிசனம் பண்ணினா. எல்லாருக்கும் பகவான் ஆசனம் கொடுத்தா, எல்லாரும் உட்கார்ந்தார். விஸ்வாமித்திரனும் போனான் பகவானை தரிசனம் பண்ணி. அப்போ சுவாமி அவனுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்தார். அப்படி விஸ்வாமித்திரன் உட்கார நேரம் அந்த ஆசனம் அவரை தூக்கி அடிச்சு. என்ன தெரியலேன்னு பக்கத்தில் இருக்கிற வசிஷ்டர் எழுந்து தன்னுடைய ஆசனத்தை கொடுத்தார். வசிஷ்டரை ஏற்றுக்கொண்ட ஆசனமானது விஸ்வாமித்திரன் உட்கார தூக்கி அடிக்கிறது. அவர் அந்த வைகுண்டத்தில் எங்கேயுமே உட்கார முடியல. அப்போ நமஸ்காரம் பண்ணி சுவாமியை பார்த்து கேட்டார். அந்த சுவாமி,
இந்த நல்ல தினத்தில் எனக்கு இந்த வைகுண்டத்தில் இடம் இல்லையா, ஏன் இப்படி, என்ன காரணம்? சுவாமி சொன்னார், எனக்கும் அதுதான்டா தெரியல, நாரதர் இருக்கார், அவரே தெரியும். போய் நாரதரே இந்த ஆசனங்கள் என்னை ஏற்றுக்கலையே, என்ன காரணம்? அப்போ நாரதர் சொன்னார், ஆசனங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது, அதோ அதை நிற்கிறான் பாருங்க, அவன் கண்ணால் பார்க்குறான், அதனால் வர கட்டம். யாருன்னு பார்த்தா ஹரிச்சந்திர மகாபிரபு நிற்கிறான். அட பாவி விஸ்வாமித்ரா, என்னையும் சந்திரமதியும் பிரித்து வச்சு எவ்வளவு பாவங்களை நீ பண்ணின, உனக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்குமா, நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், அதை கட்டேன். அப்போ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினான் விஸ்வாமித்திரன். சுவாமி பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், ஹரிச்சந்திரனையும் ராமச்சந்திரனையும் ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரித்து வச்ச பாவத்தை பண்ணிட்டேன், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், என்ன செய்யுது? சுவாமி சொன்னார், கவலைப்படாங்களா, நான் ராமனா பிறக்க போகிறேன், தாயா சீதையா பிறக்க போகிறேன், ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரித்து வைத்த பாவம் நீங்க, ராமச்சந்திரனையும் சீதையும் சேர்த்து வைக்கிற கைங்கரியத்தை நீ பண்ணுவாயின்னு சொல்ல. அப்போ நீ ராமனா அவதாரம் பண்ண போறியா, நீ வரக்கூடிய காலத்தில் நான் எப்படி உன்னை பார்ப்பேன், எப்படி இருப்பாயின்னு வச்ச பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் சீதாமணாளன் தேடாந்த பண்பன் திருவார்த்த தெய்வம் அப்படி சர்வாலங்கார பூஷத்தில் காட்சியை கொடுத்தான். அதை வச்சு நீங்கள் சொல்கிறான் விஸ்வாமித்திரன் ராமனுடைய அழகை சொல்ல. தசரதனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் தான், அனுப்பணுன்ற எண்ணம் தான். ஆனால் உடனே அனுப்பினா இந்த தசரதனுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து காத்து. என்ன ஆபத்து? விஸ்வாமித்திரோடு அனுப்பினா பக்கத்தில் வசிஷ்டர் உட்காந்துருக்கார். அவர் சொல்லுவார், ஏண்டா விஸ்வாமித்திரனும் எனக்கு 8ஆம் இடத்துக்கு கொடுத்தோம், ராமனை கேட்டான்னு உடனே அனுப்பினியே, அவனுக்கு ஆச்சாரியன் நான், எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நம்மளை போல சாதாரண மனுஷாலாக இருந்தால் எங்கள் ஆச்சாரியனை கேட்டு சொல்கிறேன், அப்படி சொன்னால் இவர் பிடிச்சிப்பார், எங்கிட்ட நம்பிக்கை இல்லையோ அவனை தான் கேட்கணும். அதனால் தசரதன் கொடுக்க மாட்டேன்றது மாதிரி ஒரு நாடகம் மாதிரி நடிக்க, கருத்த மாமுனி கருத்தையுன்னினி பொருத்தியோ என புகழி நின்மகன் உருத்தலாகலா உறுதியை பொருத்தியோ என வசிஷ்டத்தை. கம்பனுடைய வாக்கு இது, கம்பனுடைய வாக்கு. வசிஷ்டே சொல்கிறார், விஸ்வாமித்திரோட குழந்தையை அனுப்பிடான்னு சொல்ல, பகவானை அழிச்சுட்டு விஸ்வாமித்திரன் அப்படி போகிறான். நாடு நகரம் வர எல்லாம் தாண்டி போகிறான். அப்போ ஊரில் இருக்கிறவாள் பகவானை தரிசனம் பண்ணுறான். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் ஒவ்வொரு விதமாக காட்சியை கொடுக்குறான். சில பெண்கள் பார்க்குறான் பகவானை முதல்ல அப்போ தான் பார்க்குறான். அவன் கண்ணுக்கு பகவான் எப்படி காட்சி கொடுக்குறான்? கண்ணையும் கருத்தினையும் களவு கொண்டு நடந்த கட்டழகன் காதல் வலை வீசுகிறான். கண்ணையும் கருத்தினையும் களவு கொண்டு நடந்த கட்டழகன் காதல் வலை வீசுகிறான். கழுதில் சமத்தி நன்று பின்னடந்தடங்கி சென்று கையை காட்டி கம்பியோடு பேசுகிறான். அதே மாதிரியே புரியும் ஒற்றையா எட்டையா என்று வட்டலில் எட்டி நின்று காணி என் மாமனால் அகதி வந்து மாலையில நான் சென்று மாவிரதம் குறைத்தேன். ஒரு பெண் தன் சிநேகிதியை பார்த்து சொல்றான், நடுவில் ஒரு கூட்டு போறானே, கிட்ட போகாத, அவன் தள்ளி இருந்தார், என்ன பார்க்கணும்? அவன் மார்பினிலே முப்புரினும் ஒத்தையா ரெட்டையா என்று வட்டலில் எட்டி. இந்த பூனை ஒத்தையா ரெட்டையான்னு போய் பார்த்துக்குவான். ஒத்தையா இருந்தால் என்ன அர்த்தம், ரெட்டையா இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கு பூனரே கிடையாது, அதனால பிரச்சனையே இல்லை. ஒத்தையா இருந்தால் அவன் பிரம்மச்சாரி, ரெட்டையா இருந்தால் திருமணமானவன். அப்படி பிரம்மச்சாரியா இருந்தால் என் மாமனார் மகன் அவருக்கு மாலையிட நானும் சென்று மாவிரதமாக போறேன். பெண்களுக்கு பகவான் அப்படி காட்சி கொடுத்தா, வயலில் வேலை செய்ய குடியானவன் பார்க்குறான், அவனுக்கு பகவான் எப்படி காட்சி கொடுக்குறான்? ஸ்ரீமகால மயிலகால சந்தையிலே வாங்கி வந்த செடி அந்த தேவலோக இந்திரனை சோபனத்தில் கண்டுகிட்டேன். பகவான் அவனுடைய எண்ணம் முழுக்க எப்பொழுதுமே வயலில் உணர்ந்து காலை இதிலே கூட பகவான் அதிலே காட்சி. ஒரு மார்வாடி வட்டிக்கு பணம் கொடுக்குறான், அவன் கண்டுக்கு பகவான் எப்படி காட்சி கொடுப்பான்? அவன் என்ன முழுக்க வட்டியிலே தான் இருக்கும். பகவான் அதிலே காட்சி கொடுக்குறான். 3 காசு போட்டு மொத்தமாக கடைய வச்சு 4 காசு லாபம் அடிச்சார். அந்த 4 காசு லாபத்திலே 2 காசு கடன் வாங்கி வட்டிக்கு வட்டியும் கொடுத்தார். அதான் ஊத்துக்காடு மகாகவியுடைய பாடம்.